மறைமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மறைமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? அறிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? அறிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு திருப்பலி சிறப்பிக்காலம். ஆலயத்தில் கூடியிருக்கும் இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் அன்பு வாழ்த்துக்கள். பெயரளவில் மட்டும் வாழாமல் உள்ளத்தில் தூய்மை பெற இன்றைய திருப்பலி வாசங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது. கடவுள் தந்த சட்டங்களில் உள்ளார்ந்த அர்த்தங்களை மறந்துவிட்டு அவற்றை சடங்களாக மாறுகின்றன இஸ்ரேல் மக்கள். கடவுளின் பார்வையில் மாசற்றவர்களாகவும் தேவையில் இருப்பவருக்கு உதவிடவும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்துக் கொள்ளவும் திருத்தூதர் யாக்கோப்பு நம்மை அழைக்கிறார். தீதும் நன்றும் பிறத்தரவரா என்ற தமிழ் புலவரின் வார்த்தைகளையே இறைமகன் இயேசுவும் வாழ்வு தரும் வார்த்தைகளாக நமக்கு இன்று தருகிறார். உள்ளத்தில் உள்ள எண்ணங்களே வார்த்தைகளாக வெளிவருகின்றன. சட்டங்கள் மனிதனை புனிதமாக மாற்றத்தான் மனிதநேயம் வளர்வதற்கும் அர்த்தமுள்ள வாழ்வுக்கு அடித்தள உருவாக்குவதற்கும் உள்ளத்தில் தூய்மை பெற்று அதை செயலில் வெளிப்படுத்துகின்றன. உண்மை கிறிஸ்துவராக வாழ வரம் வேண்டிய இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் முழு மனதுடன் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். அனைவரும் கைகளை தட்டி உன்னதங்களிலே பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான
அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆனவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றி வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. மோடு தூயாவியார் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்வதோடு எதையும் சேர்க்க வேண்டாம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 மற்றும் 2 மற்றும் 6 8 முடிவு. இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்க வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள், அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியும் அனைவரும் உண்மையில் இப்பேரினும் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் எனது என்பது. நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரின ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதிமுறை பாடம் பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்?
மாசற்றவராய் நடப்போரே என்போர் தேடியவற்றை செய்வர். உளமாய் உண்மை பேசுவர். தம் நாவினால் புறம்புகிறார். தம் தோழருக்கு தீங்கிழையார். தம் அடுத்தவரை பழித்துறையார். நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மன்னிப்பர். தம் பணத்தை வட்டிக்கு கூடார். மாசற்றவராக எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பார். கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணகர் தந்தையிடமிருந்து வருகின்றன. அவரிடம் எவ்வகை மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளில் நாம் முதல் கனியாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈஞ்செடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊஞ்சப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க உள்ளது. வார்த்தையை கேட்கிறவர்களால் மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைப்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைப்படியாதபடி தம்மை காத்துக் கொள்வதும் ஆகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தம் படைப்புகளுள் நாம் முதல் கனி ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈஞ்செடுக்க அவர் விரும்பினார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைச்சிறு வசனங்கள் 1 முதல் 8 முடிய, 14 முதல் 15 முடிய, மேலும் 21 முதல் 23 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சிடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும், ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை? சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரிணங்கள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவனை நோக்கி, உன் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி,
நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்க தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? இன்றைய திருப்பாடல் அல்லது பதிலுரை பாடல். பிரியமான சகோதர சகோதரிகளே, இணையதள நண்பர்களே, இந்த குரலை கேட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஆசீரும் அவருடைய வல்லமையும் அவருடைய சிந்தனையும் செயலும் நம் உள்ளத்தில் செயல்பட இன்றைய 22வது பொதுக்காலம் நம் ஒவ்வொருவருமே அழைக்கிறது. Praise the Lord. ஆண்டவருக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம், இரண்டாவது வாசகம், பதிலுரை பாடல், நற்செய்தி வாசகத்தை பற்றி நாம் ஆராய, சிந்திக்க, கடவுள் நமக்கு தரும் விஷயங்களை கற்றுக்கொள்ள நாம் அமர்ந்தோம் என்றார். பல நாட்களாக இதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கலாம். காரணம், அத்துணை கருத்துக்கள் நிறைந்தது இன்றைய வழிபாடு, இன்றைய வாசகங்கள். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம், இரண்டாவது வாசகத்தை பற்றி நாம் சிந்திப்பதற்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டு விவிலியத்திலிருந்து கூற ஆசைப்படுகிறேன். அதாவது, ஒருவர் திருச்சட்டத்தை கடைபிடித்தால் அல்லது சட்டங்களை கடைபிடித்தால் கடவுள் எவ்வளவு ஆசீர்வதிப்பார். கடவுள் நாம் சட்டங்களை கடைபிடிக்காத போது எத்தகைய சூழ்நிலையில் நம்மை திருத்துவார் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு விவிலியத்தில் நமக்கு அளிக்கப்பட்டிருப்பது மோசேவினுடைய வாழ்க்கை. பிரியமானவர்களே, உங்களிடம் விவிலியம் இருந்தால் விடுதலை பயணம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 24 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் மோசேவை வழியில் ஒரு சத்திரத்தில் எதிர்கொண்டு அவரை கொல்ல பார்த்தார். மறுபடியும், ஆண்டவர் மோசேவை வழியில் ஒரு சத்திரத்தில் எதிர்கொண்டு அவரை கொல்ல பார்த்தார். எதுக்கு ஆண்டவர் மோசேவை கொல்லணும்? அதிகாரம் 2 விடுதலை பயணம், அதிகாரம் 3 இரண்டாவது அதிகாரத்தில் கடைசியில பார்க்கும்போது, இல்ல மூன்றாவது அதிகாரத்தில் தொடக்கத்துல இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை பார்த்து கூக்குரல் இடுகிறார்கள். மோசேவுக்கு கடவுள் தோன்றுகிறார். தோன்றிய கடவுள், என்னுடைய மக்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன், அவரை மீட்கவே நான் இறங்கி வந்தேன் என்று மோசேவின் உதவியை கடவுள் நாடுகிறார். பிரியமானவர்களே, மோசேவுக்கு வல்லமையும் மோசே தன்னுடைய கோலினுடைய மகிமையும் அனைத்தையும் கொடுத்த கடவுள் எதற்கு மோசேவை கொல்ல வேண்டும் என்பது இன்றைய கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு ரொம்பவா இருந்துச்சு. ஏன் கடவுள் மோசேவை கொல்ல பார்த்தார்? பிரியமானவர்களே, விவிலியத்தை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம். பல கேள்விகளுக்கு, விவிலியத்தில் இருக்கிற பல கேள்விகளுக்கு விவிலியம் தான் நமக்கு விடை. இன்றைய முதல் வாசகம் அதை தான் சொல்லுது. இன்றைய இரண்டாவது வாசகம் அதுதான் சொல்லுது. விவிலியத்தில் என்னுடைய கருத்துக்கு இடமில்லை, மாறாக கடவுளுடைய கருத்துக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு, தூய ஆவியினுடைய தூண்டுதலுக்கு இடம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது, மோசேவை கடவுள் கொல்ல பார்த்ததனுடைய காரணம் என்ன? மோசே கடவுள் அழைத்தார். எதற்காக அழைத்தார்? இஸ்ரேல் மக்களின் தலைவனாக இருக்க, இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காக அழைத்தார். மீட்கக்கூடிய மோசே எத்தகைய மோசேவாக இருக்க வேண்டும் என்பதை கடவுள் சரி செய்தார். அதாவது, பிரியமானவர்களே, நமக்கு நல்லாவே தெரியும், மோசே எகிப்து நாட்டை விட்டு
மிதியான் நாட்டிற்கு, அதாவது உங்களுக்கு இந்த விளக்கங்கள் எல்லாமே தெரியும்னா நீங்க எதை எடுத்துக்கணும்? விடுதலை பயணத்தை எடுத்துட்டானா மூன்றாவது அதிகாரம் 2வது அதிகாரத்துல மிக தெளிவாக இருக்கிறது. மோசே மிதியா நாட்டுக்கு ஓடி போறார். ஓடி போன மோசே ரகுவேல் என்னும் ஒரு அர்ச்சகரை பார்க்கிறார். ரகுவேல் என்கிற அர்ச்சகருக்கு 7 பெண்கள் இருந்தனர். அதை பத்தி ரொம்ப சிந்திக்க வேணாம், நம்ம ஸ்ட்ரைட்டாவே நம்முடைய கதைக்கு போயிடுவோம். 7 பெண்கள்ல சிபோரா என்கிற பெண்ணை யார் மணந்தா? மோசே மணந்து அவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைக்கு கேசோம் என்கிற பேரையும் சூட்டினாங்க. இப்போ மிதியா நாட்டிலிருந்து எகிப்து தேசத்துக்கு மோசஸ் சிபோரால் அவருடைய மகன் போகும்போது ஆண்டவர் வழி மறைக்கிறார். காரணம் என்ன? எதற்காக வழி மறைக்கணும்? பிரியமானவர்களே, இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா கடவுள் உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆபிரகாமிடம் ஒவ்வொரு ஆண் குழந்தையும், யூத குலத்தில் பிறக்கிற ஒவ்வொரு ஆண் குழந்தையும் விருத்தேச்சனம் செய்யப்பட வேண்டும் என்பது கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை யார் மீறாரு? மோசே மீறுகிறார். ஏன்னா சிபோராலுக்கு குழந்தை பிறந்தது, மிதியான் தேசத்துல பிறந்த குழந்தைக்கு விருத்தச்சேதனம் செய்யப்படல. ஒன்னு காரணம். 2வது காரணம், மோசேவுக்கு விருத்தச்சேதனம் செய்யப்பட்டிருக்குமா? கண்டிப்பாக மோசேவுக்கு விருத்தச்சேதனம் செய்யப்பட்டிருக்கும் என்பதை நாம் மிக தெளிவாக விடுதலை பயணம் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல அவர் பிறந்து 3 மாதங்கள் தன் தாயோடு இருந்தார். அப்படின்னா பிறந்த 8 நாளே விருத்தேதனம் செய்யப்படணும். அப்படின்னா 3 மாதங்கள் விருத்தேதனம் செய்யப்பட்டிருக்கும். அவளும் பார்வோனுடைய மகள் இவர்தான், இவர் எபிரேய குழந்தை என்பதை கண்டுகொள்கிறார். இதை 2த்தையும் சொல்ல காரணம், மோசேவுக்கு விருத்தச்சேதனம் செய்யப்பட்டிருக்கும். சிபோரால் என்கிற வேற்று இனத்தை சார்ந்த பெண். அவளுக்கு யூதர்களுடைய வழிமரபு தெரியுமா தெரியாதா தெரியல. ஆனா இங்க நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு, ஆண்டவருடைய தூதர் மோசேவை வழி மறைத்து கொள்ள பார்க்கும்போது சிபோரால் அதை கண்டுகொள்கிறார். கண்டுகொண்ட சிபோரால் உடனே தன் மகனுடைய மேல் தோலை அறுத்து விருத்தச்சேதனம் செய்து மோசேவினுடைய பாதத்துல போடும்போது கடவுள் மோசேவை விட்டு விடுகிறார். இதை சொல்ல காரணம் 3 விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம், கடவுளுடைய சட்டங்களை நாம் கடைபிடிக்காத போது கடவுள் நமக்கு ஞாபகப்படுத்துவார். 2வது விஷயம், எப்படி நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணோம். சிபோரால், கடவுளை பற்றி தெரியாத சிபோரால் தன்னுடைய கணவனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை அறிந்து உடனடியாக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார். இந்த குடும்பங்கள் நினைச்சு பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள துன்பங்கள் வந்தா, கணவனுக்கு துன்பம் வந்தா மனைவிக்கு எதற்காக வருதுன்னு தெரியுமா? இல்ல மனைவி கஷ்டப்படும் போது கணவன் அதை அறிந்து கொள்கிறானா? இல்ல தாய் தந்தையர் கஷ்டப்படும் போது குழந்தைகள் அறிந்து கொள்கிறார்களா? குழந்தைகள் கஷ்டப்படும் போது தாய் தந்தையர்கள் அறிந்து கொள்கிறாரா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்தை இதைதான் மோசஸ் மக்களுக்கு சொல்றாரு. கடவுள் கொடுத்திருக்க நியமங்கள், கடவுள் கொடுத்திருக்க சட்டங்கள், அதை கடைபிடிச்சா அத்தகைய அருட்சாதனங்கள், அத்தகைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிற மாதிரி உலகத்தில் வேற யாருக்குமே கிடைக்காது, கிடைச்சது இல்லைங்கிறத வெளிப்படுத்துறார். நமக்கு கிடைத்த கடவுளை மாதிரி உலகத்துல வேற யாருக்குமே கடவுள் கிடையாது. பிரியமானவர்களே, நமக்கு கிடைச்சிருக்க சட்டங்கள், நமக்கு கிடைச்சிருக்க 10 கட்டளை மாதிரி உலகத்துல வேற யாருக்குமே தப்பாகிட்ட கட்டளைகள் இல்லைங்கிறத இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறது. அடுத்த ஒரு கேள்வி, ஃபாதர், நான் கட்டளை எல்லாம் கடைபிடிக்கிறேன், விவிலியத்தை வாசிக்கிறேன், விவிலியத்தில் இருக்கும்படியே நான் நடக்கிறேன், எனக்கு என்ன ஆசீர்வாதம்? அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னன்னு தெரியணும்னா, இணை சட்டம் அதிகாரம் 28 இறைவார்த்தை 1 - 14 வரை பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதை வாசிச்சு பார்த்தாவே நமக்கு தெரியும் கடவுள் நம்ம எவ்வாறு ஆசீர்வதிக்கிறார். அதே அதிகாரம் வசனம் 15 - 67 வரை ஆண்டவர் கொடுத்த சட்டங்கள், ஆண்டவர் கொடுத்த நியமங்களை நாம் கடைபிடிக்கலன்னா எத்தகைய சாபத்திற்கு, எத்தகைய தண்டனைக்கு நாம் உள்ளாவோம் என்பதை 22வது அதிகாரம் இறைவார்த்தை 15 - 67 வரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த ஒரு சிறு முன்னுரையோடு இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிக தெளிவாக நமக்கு கிடைத்திருக்க கடவுள் மிகப்பெரிய கடவுள். நம் 10 கட்டளைகளை ஒரே ஒரு கட்டளை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது விடுதலை பயணம் அதிகாரம் 20 இறைவார்த்தை 8 பார்க்கும்போது 8-9 ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு.
நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஓய்வு நாளை தூய்மையாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. ஆனா அதுக்கு பின்னாடி வர வார்த்தைகள் நிறைய பேர் படிக்கிறது இல்லை. அதாவது 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலைகளும் செய்வாய், 7வது நாள் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஓய்வு நாள், அவருக்கு ஒப்பு கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? எப்படி நம்ம நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க சட்டங்களை எவ்வளவு நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறோம் பாருங்க. அதாவது ஓய்வு நாள், அது எந்த நாளாக இருந்துட்டு போகுது, அதை பற்றி இன்றைக்கு நான் பேச விரும்பல. ஓய்வு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நமக்கு தேவையான வேலைகளை செய்வோம். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களுக்காக ஓடுவோம், ஓடி 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 வேலை செஞ்சு எல்லாத்தையும் செய்யற நம்ம கடவுளுக்கான 7வது நாள் கடவுளுக்கு தருகிறோமா? அதாவது 6 நாள் உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன்னுடைய வருமானத்திற்காக, உன்னோட உணவுக்காக, உன்னுடைய தேவைக்காக வேலை செய். 7வது நாள் நீ ஆண்டவருக்காக வேலை செய்ய வேண்டும் என்பதை கடவுளுடைய 10 கற்பனை ஒரு கற்பனை நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஓய்வு நாள தான் எங்க பீச்சுக்கு போறது, ஓய்வு நாள் எந்த ரெஸ்டாரண்ட் போறது, ஓய்வு நாள நான் எவ்வளவு நேரம் தூங்குறது, ஓய்வு நாள எந்த படம் பார்க்கறது, ஓய்வு நாள என்ன வேலை செய்யறது, ஓய்வு நாளை நமக்குரிய நாளாக மாற்றக்கூடாது என்பதை 10 கற்பனை 1 நமக்கு எடுத்துரைக்கிறது. பிரியமான நாம் செய்யற தவறுகள் என்னன்னா, கொடுக்கப்பட்டிருக்க சட்டங்கள் நமக்கு ஏற்றவாறு மாத்திக்கிறோம். இன்றைய நற்செய்தியில கடவுள் சொல்றது, கை கழுவுறதுக்கோ இல்ல பாத்திரங்கள் கழுவுவதற்கோ எதிரானவர் கடவுள் கிடையாது. மாறாக உட்பொருளை அறிந்து கொள்ள நாம் ஒவ்வொருவருமே அழைக்கிறார். இன்னைக்கு எங்க போனாலும், வீட்டை விட்டு வெளில போனோம்னா இன்னைக்கு கம்பல்சரியா மாஸ்க் போட்டுதான் பாக்குறாங்க. மாஸ்க் எதுக்கு? அது ஒரு சட்டம் கிடையாது. மாஸ்க் போடலன்னா நம்ம கொரோனாவில் தாக்கப்படுவோம். எங்க நமக்கு அறிவுறுத்தப்பட்ட ஒரு அறிவுரை இது, நமக்கு பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் எங்க பார்த்தாலும் சானிடைசர், கைய சுத்தமாக கழுவ சொல்றாங்க. ஐயோ நான் மாஸ்க்கும் போட மாட்டேன், சானிடைசரும் இது யூஸ் பண்ண மாட்டேன்னா நமக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, மாறாக மற்றவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மிக சுருக்கமாக சொல்லணும்னா இன்றைய நற்செய்தி வாசகத்தை மிக தெளிவாக சொல்லணுமா, 12 தீய எண்ணங்கள், தீய செயல்கள் நமது உள்ளத்தில் தோன்றுகின்றன, இல்ல நமது உள்ளத்துல வருது. காரணம் நமது உள்ளம், அதாவது உள்ளத்திலிருந்து வெளியே வர 12 தீய செயல்களை இந்த நற்செய்தி வாசகம் எடுத்துரைக்கிறது. எடுத்துக்காட்டாக களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீய செயல், வஞ்சம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை ஆகிய பல தீய செயல்கள் செய்யும் போது ஆண்டவருடைய கூடாரத்தில் நாம் தங்க முடியுமா? ஆண்டவருடைய கூடாரத்தில் யார் தங்க முடியும் என்பதை இன்றைய பதிலுரை பாடல் 15 நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. 10 செயல்களை செய்யக்கூடியவர்கள் ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்க வாழ முடியும். யார் அந்த 10 பேர்? பிரியமானவர்களே, 10 பேரை பார்த்தோம்னா முதல்ல சொல்றது மாசற்று நடப்போம். 2வது சொல்லும் போது நேரிய உள்ளத்தோ, அப்படின்னா நேரியவற்றை செய்வோம். 3 உளமாற உண்மை பேசுவோர், நாவினால் புறம் கூறார், தோழர்களுக்கு தீங்கிழைக்காதவர், அடுத்தவங்களை பத்தி பழி போலாதவங்க, புறணி பேசாதவர்கள், நேரிய வழியில் நடப்போரை இழிவுபடுத்தாதவர்கள், ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரை உயர்ந்து மதிக்கிறவங்க, பணத்தை வட்டிக்கு கொடுக்காதவர், அதோடு கையூட்டு லஞ்சம் பெறாதவர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய கூடாரத்துல தங்கி வாழ முடியும். இது கேட்டிருக்க ஒவ்வொருத்தருமே இந்த திருப்பாடலை மறுபடியும் நீங்க வாசிப்பாருங்க. இந்த திருப்பாடல இருக்க நமக்கிட்ட அத்தகைய நல்ல குணங்கள் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்க. அதைத்தான் இன்றைய 2வது வாசகம் மிக சிறப்பாக நமக்கு எடுத்துரைக்கிறது. என்னன்னு சொல்லுதுன்னா, இன்றைய 2வது வாசகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தாவே மிக சிறப்பாக தெரியும். யாக்கோபு சொல்றாரு, அதிகாரம் 1 இறைவார்த்தைகளை 17 இன்று கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் அனைத்துமே நமது செயல்களில் வெளிப்பட வேண்டும். அதாவது நாம் செய்யும் செயல்கள் எத்தகைய செயல்களாக இருக்கிறது. இன்றைய வழிபாடு நம்ம அனைவருக்கும் நமது ஆண்டவர் மிகப்பெரிய ஆண்டவர். நமது ஆண்டவர் கொடுத்திருக்க சட்டங்களை மாதிரி உலகத்தில் யாருமே கொடுக்கல. அத்தகைய ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம் என்று அழைப்பு விடுக்கிறது. அத்தகைய சட்டங்களை வாங்கினா ஆண்டவருடைய உடலையும் ரத்தத்தையும் உட்கொள்ள இந்த திருப்பலியில் தயாராகி கொண்டிருக்கும் ஒவ்வொருவருமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருமே, பிரியமானவர்களே, நாம் உள்ளத்தில் உட்கொள்ளும் ஆண்டவர் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்.
நம் உள்ளத்தில் வந்த ஆண்டவர் நமது உள்ளத்தில் நமக்கான நேரிய வழிகளை கற்றுத் தருகிறாரா? நமது உள்ளத்தில் வரும் ஆண்டவர் மற்றவர்களை மன்னிக்க நமக்கு கற்றுத் தருகிறாரா? நமது உள்ளத்தில் வரும் ஆண்டவர் மற்றவர்களை அன்பு செய்ய கற்றுத் தருகிறாரா? நமது உள்ளத்தில் வரும் ஆண்டவர் மற்றவர்களை பற்றி நல்லதை பேச கற்றுத் தருகிறாரா? நமது உள்ளத்தில் வரும் ஆண்டவர் மற்றவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள நமக்கு கற்றுத் தருகிறாரா? பிரியமான, சிந்தித்து பாருங்கள். உங்களது வார்த்தையின் வழியாக இறைவனுடைய திருவுடலாக உங்களது உள்ளத்தில் வந்திருக்கும் ஆண்டவர், இன்று வர இருக்கும் ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை எவ்வாறு ஆசீர்வதிக்கிறார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற சண்டைகளை சமாதானப்படுத்தும் ஒரு தலைவனாக நீங்கள் இருக்கிறீர்களா? குழந்தைகள் மீது பாசமும் அக்கறையும் காட்டும் ஒரு தலைவியாக நீங்கள் இருக்கிறீர்களா? உங்க உற்றார் உறவினருக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் இருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். இன்றைய திருவழிபாடு வழியாக நாம் நிறைய பேசுறதுக்கு குறைய இல்லை, பஞ்சமே இல்லை. பல வார்த்தைகளை பேசுவோம். ஆண்டவருக்கு புகழ் சோத்திரம் சொல்ற நம்ம மத்தவங்க பத்தி நல்லது சொல்றோம் கெட்டது சொல்றோம் சிந்திச்சு பாருங்க. நமது உதடுகள் ஆண்டவரை போடுகிறார். நம்முடைய உதடுகள் மற்றவங்க பார்க்கும்போது நல்லதை சொல்லும். ஆனா அவங்க இல்லாதப்ப அதே உதடுகள் அவனை பற்றி இழிவாக கேவலமாக சொல்லும் செயல்களிலிருந்து விடுபட இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய உதடுகள் ஆண்டவரை புகழ்வது போல நமது உள்ளமும் ஆண்டவரை புகழட்டும். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வும் ஆண்டவரை புகழட்டும். நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆண்டவர் கேட்டதாக இருக்கும்படி நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய திருப்பலியை சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தூய ஆவி நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்தவனுடைய பிரசன்னம் நம் மீது இறங்கட்டும். தந்தை எவ்வாறு மிக பொக்கிஷமான தெய்வத்தை நாம் பெற்றோமோ, மிக பொக்கிஷமான விவிலியம் நமது கையில் இருக்கிறதோ, அந்த விவிலியத்தை வாசிக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தூண்டுதலாக தூயாவியை தர வேண்டும் என்று சிறந்து மன்றாடுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். உன்னையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இனிய நண்பர்களே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோமாக.
உண்மையான கிறிஸ்துவர்களாக வாழ அழைக்கும் அன்பு இறைவா, எம் திருச்சபையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் சுயநலம் மறந்து மனித நேயத்திலும் ஞானத்திலும் அறிவாற்றில் சிறந்து விளங்க வேண்டிய வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலம் காண நல்வழி நடத்தும் எம் இறைவா, உள்ளங்களில் மாற்றங்கள் இல்லாமல் சட்டங்களை கடமைக்காக கடைபிடிப்பதால் பயனில்லை என்பதை எங்கள் நாட்டு தலைவர்கள் உணர்ந்து சுயநலமற்ற சேவைகளில் ஈடுபட வேண்டிய வரத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பினால் அனைவரையும் ஒன்றிணைத்து எம் அருள்நாதா, எங்கள் குடும்பங்களில் உமது மதிப்புகளை அறிந்து கடவுளின் பார்வையில் மாசற்றுமான சமய வாழ்வு வாழவும் உலகத்தால் கரையப்படாதபடி தம்மை காத்துக் கொள்ள வேண்டிய வரங்களை அருள் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாரும் எல்லாம் பெற விரும்பும் அன்பு இறைவா, இச்சமுதாயத்தால் கைவிடப்பட்டு வாடும் அனாதைகள், கைம்பெண்கள், அவர்களின் குடும்பங்கள் சமுதாயத்தில் ஏற்றம் பெற வேண்டியும் அவர்களுக்காய் தன்னலமற்ற சேவை செய்யவும் நல் உள்ளங்களுக்காகவும் அதற்கான பொருளாதார உதவிகள் பெற்றிடவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரையும் ஆதரிக்கும் இறைவா, அரசியல் மாற்றங்கள் காரணமாக அல்லப்படும் எம் மக்களை உம் கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு ஆறுதலும் தேற்றும் தர நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் தகுந்த நேரத்தில் கிடைக்க பெற்று புது வாழ்வு தொடங்க நிறைவாய் உம் அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் அனைவரும் சிறிது நேரம் மௌனமாக இருந்து நமது தனிப்பட்ட தேவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்டவற்றை கனிவுடன் தந்தள்ள வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, கும்பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, கும்பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. பொன்னான வாழ்வை உடமீட்டு வைத்தோ, தூவாக மனம் வீச வைத்தோ. பொன்னான வாழ்வை உடமீட்டு வைத்தோ, தூவாக மனம் வீச வைத்தோ. உயிரான வாழ்வே எதிரானதாலே, உயிரான வாழ்வே எதிரானதாலே, ஒளிவாக செய்வாய் ஆண்டவரே, உன்னருளோடு அணைப்பாய் மாபரனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருவடியை விருட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமிழர்களுக்காகவும் அந்த திருவயனுக்காகவும் ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்படி உமது
ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்து காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தி நீர் உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் உயர்த்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்து இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக செய்தருளி. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் உயிர்ப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியரல உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளும் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்கள் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பு தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக அடியார் ஆகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தரும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கெல்லாம் நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் முன்பிட்டு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சகோதர சகோதரிகளே, இணையதள அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் இறையாட்சி உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் நமது சமுதாயத்திலும் வர நாம் அனைவரும் கைகளை கோர்த்து கைகளை சற்று உயர்த்தி பிடித்து ஆண்டவரிடம் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்து தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆனால் வார்த்தை கொண்டு சொல்கிறோம், எனது ஆன்மா நலமடையும். கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோ
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை ஒருங்குபடுத்தி எங்கள் சகோதர சகோதரிகள் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் பூவிக்காதாரம். கண்ணே மாதாவே சரணம். மாபாவம் எம்மை மேவாமல், மாபாவம் எம்மை மேவாமல் காவாயே, அருள் நீவாயே. கண்ணி மா